கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வருகிறோம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. நியாயப்பிரமாண காலத்திலே இந்த மன்னாக்களை புசித்தவர்கள் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த அப்பத்தை புசித்தவன் என்றென்றைக்கு மரிக்கலேன்னு எழுதப்பட்டிருக்கப்பா. அது ஜீவ அப்பம் என்று எழுதப்பட்டிருக்கப்பா. இந்த உலகத்துக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக இத்தனை பாடுகளையும் பட்டு ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் வெற்றி சிறந்த தேவாட்டுக்குட்டி ஆனவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விருந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்தில் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறையா. உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன், உம்முடைய சரீரத்தை புசிக்கிறவனை பிதாவானவர் கடைசி நாளில் எழுப்புவார்னு எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறையா. உம்முடைய இரத்தத்தை பானம் பண்ணாதவனுக்குள் நித்திய ஜீவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்களோடு நீர் இடப்படும் பேசும் ஆண்டவரே. ஆமென். எங்களுடைய பாரத்தை நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. எங்கள் துக்கத்தை நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே. இத்தனை பாடுகளை எங்களுக்காக தானையா பட்டீர் ஆண்டவரே. அந்த சிலுவையின் காட்சி நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் பிரசன்னத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமை கனமெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். எங்களோட இடப்படும் பேசும் விருந்த நீர் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வேதத்தில் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது, மறுநாளில் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு வந்த ஆட்டுக்குட்டியானவர். ஹல்லேலூயா. மகிமையான ஒரு ஸ்தானத்தை விட்டு, ஒரு விண்லோகத்தை விட்டு ஒரு மண் லோகத்துக்கு வந்து 33 வருஷம் பாடுகளை பட்டு சிலுவையிலே வெற்றி சிறந்த இரட்சகர். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டியானவர். இந்த உலகத்துல யாருடைய பாவத்தையும் யாரும் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது ஐயா. ஆனா இயேசு இரட்சகர் இந்த உலகத்துல வந்து உங்கள் பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் சுமந்தார். வேதம் சொல்கிறது, உன் பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தால் அது எப்படி ஆகுமா, பஞ்சபோல் என்ன செய்யுமா, வெண்மையாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என்ன செய்து விட்டார், அதை விலக்கி விட்டார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வேதத்தை வாசியல்னா, உங்கள் பாவத்தை ஆழமான தண்ணீர் என்ன செய்து விட்டேன். ஒரு நேரம் ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆமென், ஆமென். ஒரு நேரம் நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அந்த இயேசுதான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி பாவம் செய்யாதே. அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆமென், ஆமென். அதனால்தான் யோவான் சொல்கிறான், இவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. என்ன ஆட்டுக்குட்டி? தேவாட்டுக்குட்டி. நிறைய ஆட்டுக்குட்டி உலகத்தில் இருக்குங்க. எல்லா ஆட்டுக்குட்டிகளையும் குறித்து சொல்லவில்லை. அவர் பரிசுத்தமான தேவாட்டுக்குட்டி. அவர் உலகத்தின் பாவங்களை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்ததுனாலதான் உங்களுக்கு ஒரு மீட்பு வந்திருக்கிறது. அதனாலதான் ஏசாயா 53:6-7 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். நாம் எல்லாரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். கர்த்தரோ தம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும்
அவர் மேல் விழ பண்ணார். எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணார். அவன் வழி தப்பி போனானா. சரியான வழியில நடக்க முடியல, சரியான பாதையில் நடக்க முடியல. மனசு மாம்சம் விரும்பினபடி செய்கிறபடினால ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அவருடைய அக்கிரமத்தை பாவத்தை சுமக்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி வெளிப்பட்டார். அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும் எப்படி இருந்தாரா பாருங்க, ஒரு நிமிஷம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டு இருந்தார். எவ்வளவு அழகா சொல்லப்படுது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாய் அவர் என்ன செய்யவில்லை. ஒரு நிமிஷம், நமக்கு ஒரு சின்ன காரியம் வந்து சும்மா இருப்போமா? யாராவது ஒண்ணு பேசிட்டாங்க, இவரை சிலுவையிலேயே அறைய கொண்டு போறாங்க. ஐயா, இவரை ரோம அரசாங்கம் எவ்வளவு தண்டிக்கிறமோ தண்டிக்கிறார்கள். ஆனா அவர் என்ன செய்யலாம்? வாய நீங்க சும்மா இருப்பீங்களா? நான் சும்மா இருப்பேனா? யாராவது பிடிச்சி நம்மளை அடிக்க வராங்க, திட்டுறாங்க, நம்ம சும்மா இருப்போமா? ஆமா, நமக்கு என்ன வருது? வருதா வரலையா? ஏன்னா நம்ம என்ன எப்படி இருக்கோம்? அதே போல இயேசு மாம்சத்தை தான் இருந்தார். ஐயா, ஆமா, அவ்வளவு நெருக்கப்படுகிறார், அவ்வளவு ஒடுக்கப்படுகிறார். ஆனாலும் வாயை துறக்காம இருந்தாராம். ஏன்? பிதாவின் சித்தத்தை செய்யும்படி மகிமையான ராஜ்யத்தை விட்டு இந்த பூமியில் அவர் நிறைவேற்றபடி வந்திருக்கிறார். ஆமா, வாயை திறக்கலையாம். நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா பதிலுக்கு பதில் என்ன செய்வோம்? சொல்லுங்க. ஆமா, சிலவங்களுக்கு கோபம் எங்க இருக்கு தெரியுமா? சிலவங்களுக்கு மோக்கலையா கோபம் எங்க இருக்குது? என்ன மணி பிரதர், இப்ப ரொம்ப நாளைக்கு பேர் பார்க்கலாம். கோபம் எங்க இருக்கு மணி பிரதர்? சொல்லுங்க. உங்களுக்கு கோபமே வராது போலுக்க. ஆமா, நம்ம கோபம் எங்க இருக்கிறது? பேசும்போது என்னஞ்சிரும்? மூக்குல ஐயா, வாயில வருதுயா. மூக்கு சத்தம் கட்டாம இருக்கு, மூக்குல வருது அவனுக்கு கோபம். வாய் தான் திறக்குது. சின்ன வார்த்தை நம்மளால என்ன செய்ய முடியல. ஆனா அவர் அவ்வளவு நெருக்கப்படுகிறார், அவ்வளவு ஒடுக்கப்படுகிறார். அவர் சத்தமிடாத ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். ஐயா, ஆமா, உலக பாவங்களே சுமந்த தேவாட்டுக்குட்டி, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்த தேவாட்டுக்குட்டி, என் பாவங்களை சுமந்த தேவாட்டுக்குட்டி, உங்களுடைய பாவங்களை சுமந்த தேவாட்டுக்குட்டி. இப்ப நீ சுமக்க தேவையில்லை, அவர் உனக்காக சுமந்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் பாவங்களை அக்கிரமங்களையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த தேவ பிள்ளையே, அவர் இத்தனை பாடுகளும் எனக்காக தான் பட்டார். என்ன ஒரு மனுஷனா உருவாக்கும்படியாக, என்ன ஒரு நீதிமானாய் உருவாக்கும்படி, என்னை ஒரு பரிசுத்தவானாய் உருவாக்கும்படி, என் மேல வந்த தண்டனை, என் மேல வந்த அழிவு என் மேல வரவிடாதபடி அவரே அதை சுமந்தார். ஐயா, அவரே அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஐயா, சட்டப்படி நாம் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும். எனக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஐயா, நான் ஒரு அக்கிரமக்கார ஐயா, ஒரு கீழ்ப்படியாதவன் ஐயா, நாம் தான் சிலுவையில் அறையப்பட வேண்டும் சட்டப்படி. ஆனா என் மகன் சிலுவையில் அறையப்பட வேண்டாம், அவனுக்கு பதில் நான் தான் சிலுவையில் அறையப்படுதேனே. அவர் தன்னையே அர்ப்பணித்தாரே, தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தாரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிமா, அடிக்கப்படும் கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும். ஆட்டுக்குட்டி தெரியுமா? கொஞ்சம் பாருங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை வெட்டுற மட்டன் கடையை பாருங்க. அங்க ஒரு 10 குட்டி உள்ள அடக்கும். ஒரு குட்டியை முன்ன வச்சு என்னச்சுமா வெட்டுற அந்த ஆட்டுக்குட்டி என்ன நினைக்கும்? என்ன நினைக்கும்? அடுத்து நமக்கு தான்ப்பா, அவன் வெட்டுறான் பாரு.
கொஞ்சம் கூட அவனுக்கு இறக்க கிடையாது. ஆட்டுக்குட்டி தனியாவது வெட்டினாலும் பரவாயில்லையா. நான் ஒரு நாள் ஆட்டுக்குட்டி வெட்டும் போதே உள்ளே போயிட்டேன். அங்க வேணும் சத்தம் போடுது. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? கழுத்தை வெட்டி ஒத்த கால வச்சு மீச்சிருக்கான். தண்ணியை ஊத்திக்கிட்டு ரத்தம் போக தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கான். அந்த ரத்தத்தை கழுவிக்கிட்டே இருக்கான். நேரன்னு பார்த்தேன். ஆமே, இந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்தா அது வசிங்கம்மா? இல்ல இல்ல, அதுக்கு முந்தி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் கொஞ்சம் கூட யோசிக்கல. பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் ஐயா. இன்னைக்கு நீ அப்பாவோட சித்தத்தை செய்ய போறீங்களா? எத்தனை பேர் அப்பாவோட சித்தத்தை செய்ய போறீங்க? எத்தனை பேர் அப்பாவோட சித்தத்தை செய்ய போறீங்க? அல்லேலியா தான் ஒழுங்கா சொல்லுங்களேன். அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். இத்தனை பாடுகளை உனக்காக தானே. ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போறது போல, அது முடிவெட்ட கொண்டு போறது போல அவர் சத்தமிடாம இருந்தாராம். ஏனென்றால் எல்லா தண்டனையும், என் மேல வருத தண்டனைய, என் மேல வரும் நோயை அவர் சுமந்தார் ஐயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை. என் கையை தட்டுமா, கையை தட்டுமா. ஏ பிள்ளைகளை கை தட்டு. சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, தேவையில்லை. என் நோய்கள் சுமந்து கொண்டா. கையொழுக தட்டுவோம். நோயே கிடையாது. என் நோய்கள் சுமந்து கொண்டா, துக்கம் ஏற்றுக்கொண்டா. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுடைய பாவங்கள் சுமந்தார். இயேசுடைய அக்கிரமங்களை சுமந்தார். இயேசுவின் கீழ்ப்படியாத எல்லாவற்றையும் அவர் சுமந்தார். ஆமென். அவர் உனக்காக சுமந்தார். அவருக்காக என்ன செய்ய போறீங்க? அவருக்காக என்ன செய்ய போறீங்க? ரொம்ப ரொம்ப செய்யும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஆமென். இயேசு உங்களுக்காக எல்லாம் சுமந்தார். நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? நன்றி செலுத்துவோம். 10 பேருக்கு ஆண்டவரை பத்தியாவது சொல்லுங்க. 10 பேருக்கு ஆண்டவரை பத்தியாவது. எப்படி அவர் இந்த மண் லோகத்துக்கு வந்து நம்மளை போல மனித அவதாரம் எடுத்து நமக்காக வெற்றி சிறந்து அவர் போயிருக்கிறார். நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. ஆமென். அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி திரும்ப என்ன செய்ய போறாரு? எப்படி வருவார்? வரும்போது ராஜா ராஜா வர மாட்டாரு. ஆமென். இப்ப எப்படி வர போறாரு? மணவாளனாய் வர போகிறார். ஆமென். வாசனத்தை ஒழுங்கா வாசிக்கணும். வீட்டுல சும்மா அந்த மனா சொன்ன மேல பைப் லைன் மேல போய் இருந்துக்கிட்டு அங்க போய் கதை அடிச்சுட்டு இருக்க கூடாது. வாலிபருக்கு நேரம் போயிட்டுனா அங்க போய் பைப் லைன் மேல உட்கார்ந்துக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வசனத்தை தியானம் பண்ணு. இரவும் பகலும் தியானம் பண்ணு. தேவனுடைய வசனத்துக்குள்ள வா. மனித அவதாரம் எடுத்து வந்து நமக்காக பாடுபட்டு நமக்காக சில வெற்றி சிறந்து அவர் விண்லோகத்துக்கு போயிருக்கிறார். மறுபடியும் அங்க நம்ம சும்மா போல அவரு எந்த போயிருக்காரு? வீடு கட்ட போயிருக்காருங்க. உங்களுக்காக உங்களுக்கு என்ன போயிருக்காரு? என்ன வீடு கட்ட போறாரு? செங்கல் வீடு கட்ட போறாரு. என்ன வீடு கட்ட போறாரு? வாயுடூரியத்தினால வீடு கட்ட போறாருங்க. படிக்க பட்சனால நீல ரத்னத்துல அங்க போய் நின்று ஏ அப்பா என்ன அழகா இருக்குன்னு பிடிங்க காதுல வச்சிருந்த காதுல வைக்க முடியாதுங்க. ஆமென். ஆமென். அங்க ஒரு ராஜ்யம் கட்டப்பட்டிருக்குது.
அதை கட்டி முடித்த உடனே அவர் பூமிக்கு வரப்போகிறார். அவர் எப்படி வருவாரோ? மணவாளனாய் வருவார், மணவாட்டியை சேர்க்க. நீ எத்தனை பாடுபட்டா, எத்தனை கண்ணீர் வடித்தா, யாரால் நிந்திக்கப்பட்டா, யாரால் தூசிக்கப்பட்டா, இவ்வளவு வேதனைப்பட்டா, இதெல்லாம் அறிந்த ஆண்டவர் உனக்கு பிரதிபலனை கொண்டு வருவா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? சத்தம் வரலையே. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? பலன் கொண்டு வர போறாருங்க. பலன் வாங்க ஆயத்தம் தானா? பாடுபடாம ஒருவருக்கும் பலன் என்ன செய்யாது. நல்லா தூங்குறவங்களுக்கு பலன் வரும்னு யோசிக்காதுங்க. ஆமா, எனக்கு கிடைச்ச வேலையை மட்டும் கரெக்டா செய்வனா பலனை எதிர்பார்க்காத, பூமியில எதிர்பார்க்கு. உனக்கு பூமியில நன்மை உண்டு, பரலோகத்து நன்மை உண்டுனா நீ தேவனுக்காக ஏதாவது செய்தாக வேண்டும். ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணிதாக வேண்டும். 10 பேருக்கு ஆண்டவர் சொல்லிதாக வேண்டும். ஏன்னா நீ அந்த ராஜ்யத்தில் போக உனக்கு ஒரு கிரீடம் வைக்கப்படும். அந்த கிரீடம் நிறைய கிரீடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த கிரீடத்தில் முத்து இருக்குமா? நீ ஒரு ஆத்மா சம்பாத்தியம் பண்ணா ஒரு முத்து. வேதம் சொல்லுது, லட்சத்தை சம்பாதிக்கிற ஞானவான் இல்ல, ஆத்மாவை சம்பாதிக்கிறவனே. ஆமா, ஏன் அந்த கூட்டம் நடத்தணும்? தேவையா நமக்கு? இந்த கூட்டம் எதுக்கு நடத்தணும்? சத்தக்காடு சபையில் நடத்திட்டு போலாமே. 10 பேர் சந்திக்கப்பட மாட்டானா? 10 பேர் உருவாக்கப்பட மாட்டானா? இப்பமாவது பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் அப்ப பெரிய பெரிய கேம்ப் நடத்துவேன், பெரிய பெரிய குர்சோடு நடத்துவேன். என் கையில் பணம் இருக்காது. எல்லாரும் யோசிப்பான், பெரிய பெரிய பணக்காரன் பெரிய சபகாரம் நடத்த மாட்டான். நான் நடத்துவேன். ஏன்னா எனக்கு அது தரிசனம். எல்லாரும் யோசிப்பேன், இந்த பணம் எங்க இருந்தியா வருது? நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைப்பேன். 1000, 500 இப்படி சேர்த்து ஒரு 10,000 வச்சிருப்பேன். கை உறுத்திக்கிட்டே இருக்கும். எனக்கு சொல்லுவாங்களே, கை நினைச்சுக்கிட்டு இருக்குது உறுத்துக்கிட்டே. குடிகாரனுக்கு பணம் இருந்தால் சும்மா இருக்காது, அவன் அங்கே உடனே யோசிப்பான். எனக்கு பணம் தான் எனக்கு சும்மா இருக்காது. என்ன வேணும் தெரியுமா? எப்படியார் கூட்டம் என்ன செய்யணும்? பூரா அட்வான்ஸ் போட்டுருவேன். கார்டு அடிக்கணுமா, அது அடிக்கணுமா, இது அடிக்கணும், எல்லாம் பண்ணிடுவேன். 10,000 போட்டுட்டு பெரிய கூட்டம் நடத்த நிற்பேன். 1 லட்சம் ரூபா செலவு இருக்கும். அப்போ 1 லட்சம் செலவு, இப்போ 10 லட்சம் ரூபா செலவாகும். பிரைஸலா தைரியமா செய்வேன். கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது 10,000 மீதியோடு தான் வருவேன். ஐயா அவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன் மகிமைக்காக செய்யல, அவருடைய மகிமைக்காக செய்யறதுனால. எல்லாரும் நிறைய பேர் சாட்சியம் கேட்டிருப்பேன். பெரிய பெரிய சபை இடத்துல சொல்லுவாங்க, ஒரு 50,000 காடும் மக்க கொடுங்கம்மாவ. நான் யார்கிட்ட சொன்னதே கிடையாது. கூட்டம் நடத்தி வீட்டுக்கு வரும்போது நான் 5,000 மிச்சம் இருக்கும், 10,000 மிச்சம் இருக்கும். ஒருத்தர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நெல்லை யுவராஜ் வச்சு கூட்டம் வைக்கும்போது அந்த அம்மா ஒரு 15 பேரை 13 பேரை கூட்டு வந்துட்டாங்க. நெல்லை யுவராஜ் கூட ஒரு ஆள், அவர் கூட 3 பேரை கூட்டு வந்தாங்க. அவன் வந்தவங்களே வியாபாரத்துக்கு வந்த மாதிரி வந்துட்டாங்க. நம்ம அம்மாமார் டிக்கெட் போட்டாங்க, இவ்வளவு பணம் வேணும், கீபோர்டுக்கு இவ்வளவு, பிள்ளாங்குழல் வாசிக்கிற இவ்வளவு, ட்ரிபிள் அடிக்க இவ்வளவுன்னு கையெல்லாம் கிட்டு கிட்டு நீ ஆடுது. என்ன செய்வேன்ட்டு மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சேன். ஆமா, நான் அழுத ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இவங்களுக்கு பணமும் கொடுக்கணும், டிக்கெட் பைசா கொடுக்கணும், காணி கொடுக்கணும், அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் எல்லாத்தையும் அனுப்பிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு குடும்பம் என்னை கூப்பிட்டு விட்டுருந்து, ஐயா கூட்ட செலவெல்லாம் முடிஞ்சிட்டே என்ன பேப்பர் பணம் தராண்டானிட்டாங்க. பேப்பருக்கு பணம் கொடுக்கணும். அப்பமே அந்த நாள்ல ஒரு நாளைக்கு பேப்பருக்கு 600 ரூபா. நான் 4 நாள் போட்டிருந்தேன். இந்த பணம் வேண்டாம், ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளுக்கு பணம் கொடுக்கணுமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அது இல்லாம எவ்வளையா கடமே இல்லமான்னு, ஆனாலும் பணம் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி அவங்க பையில ஒரு புழு பையில எவ்வளோ அமௌண்ட் தெரிய தந்து, இதை நீங்க கொண்டு போய் விழி செலவிடுங்கன்னு சொன்னாங்க. நான் வெளியே வந்து எல்லாம் கொடுத்து போவேன். எனக்கு 7,000 ரூபா மிச்சம் இருந்துங்க. ஆமா, பல பாடுகளை பட்டிருப்பேன், பல கஷ்டங்களை பட்டிருப்பேன். நான் தான் அந்த கூட்டத்துக்கு பாஸ்டர், நான் தான் அந்த கூட்டத்துக்கு வாலிண்டர், நான் தான் அந்த கூட்டத்தை நடத்துறவன், வேற யாரும் கிடையாது. ஆனா எப்படிதான் கூட்டம் வரும், எப்படிதான் பாடகர் வருவாங்க எனக்கே தெரியாது. கர்த்தர் நடத்தினார். ஆமென், ஆமென். இப்போ 4 நாளைக்கு முன்னால நாசுக்குள்ள பாஸ்டர் இருந்தார். எனக்கு ஒரு பஸ் அனுப்பி விடுங்க பாஸ்டர், ட்ரெயினில் வர ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாரு. டமுக்கு நிச்சுது. ஆமா, என்ன ரேட்டுப்பா பஸ்ஸுன்னு கேட்டேன். இங்கேருந்து போயிட்டு வந்து வர்றதுக்கு மினி பஸ்ஸுக்கு 12,000 ரூபா ஆகுதுண்ணா. சோத்திரம். மோச பாஸ்டர் சும்மா இருக்காரா? நாங்கள் இனி வந்து என்ன செய்ய மாட்டோம். அஞ்சனா பஸ்ஸுக்கு போகிற வரைக்கும் பைசா அடிக்கணும். இல்லை நாங்களும் பஸ்ஸில் தான் வருவோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. என் கணக்கு 1 லட்சம் ரூபா தான். ஆனால் எல்லாரும் கேட்டோன்னு கொஞ்சம் கூட போகும்போது தெரியுது. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கொள்வாரு. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டேங்க. நீங்க தானுங்க கொடுக்க போறீங்க. வேற யார் கொடுக்க போற? நீங்க தானுங்க கொடுக்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி. நம்ம தானுங்க கொடுக்க போறோம். நம்ம தானுங்க கொடுக்க போறோம். பாடுபட்டோர்க்கு பலன் அளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பாடுபட்டவர் தாமே. கூடு நமக்கு குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். கமீதில் இயேசுராஜ வேகம் வாராரே. மேகமீதில் வேகம் வாராரே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக பாடுபட்டா, ஆண்டவருக்காக கொடுத்தா பிரதிபலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்க சில ரொம்ப யோசனை. சிலவங்களுக்கு சம்பாதி கொடுக்கவே கஷ்டம். ஐயா, உன் வருமானத்தை வாங்கி ஆண்டவர் ஒன்றும் செய்ய போறதில்லை ஐயா. ஆமே. தேவனுக்குன்னு கொடுத்து நிறைவானதை வாங்கிக்க. 2016 உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டு. நீ எடுத்திருக்க எல்லா திட்டத்தையும் உடைச்சு தூர எறிஞ்சிட்டு கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள வா. தேவ திட்டத்துக்குள்ள வா. தேவனுடைய திட்டத்துல வா. தேவனுக்கு நீ என்ன செய்ய நீ ஆசைப்படுதாயோ, நீ நினைக்கிறது 10, நான் உன்னை ஆண்டவர் 10,000 நினைக்கிறார். ஆமே. ஆமே. நீ ஆண்டவருக்கு நீ 10 லட்சத்தை நினைச்சா அவர் 10 கோடி அவனை நினைக்கிறாரு. ஆமே. தேவனுக்கு கொடுக்கிறதுல மட்டும் நீ நினைச்சாத பின் வாங்கி போகாத. நினைக்கலாம் எனக்கு வருமானம் இல்லையே, குறையா இருக்க, ஷாயில போடையா, கர்த்தருக்கு கொடுத்து வாரியா. கொடுக்க 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 நீ ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பா. ஏன்னா பாஸ்டருக்கு நீ கொடுத்துட்டா ஒண்ணு கிடைக்காது. போ. ஆமா. பாஸ்டர் தேவபாண்டி இருக்கார், அவர் மகன் மனாசே இருக்கா. ஐயோ இது கொடுத்துருவோம். நம்மளை என்னமோ சொல்லிடுவாங்க. என்னமோ நான் சொல்றேன்னு தயவு செய்து நீ ஒண்ணு கொடுக்காத. ஏசுநாதருக்கு கொடுத்து பார். சத்தமா சொல்லுங்க, ஏசுநாதருக்கு கொடுத்து பாரு. வாய் வர மாட்டேங்க. சரியா? என்னங்க சொல்ல ஏசப்பா கொடுத்து பாருங்க. பக்கத்துல எப்படி சொல்லு, ஏசப்பாவுக்கு கொடுத்து பாரு. இதுவரை கொடுத்தியா? ஆமா. நீ கொடுக்கணும்னு நினைக்க முடியலையே. ஹல்லேலூயா. ஆமா. நான் எப்பொழுது இல்லைன்னா இந்த பண விஷயம் நல்லா புரிஞ்சு கொண்டவன். சின்ன வயசுலேயே அடிப்பட்டவன், பணத்துல அவ்வளவு வேதனைப்பட்டவன். அதனால அநேக நேரத்தில் கண்ணீர் மல்கி அழுத ஒரு நபர் இன்னைக்கு அதை யோசிக்கல. கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டாரு. அது அவருடைய காரியம், அது அவருடைய ஊழியம். அவர் என்ன செய்ய சித்தமோ அதை செய்வார். ஆமா. ஆண்டவருக்குன்னு நிறைவா கொடுத்து நிறைவானது நன்மை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. மறுபடியும் என்ன சொல்லிக்க சகோதரி, முடிச்சிருவோம். வாசிங்க சீக்கிரம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பில் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை நீங்க சொல்லுங்க, எங்க வம்சத்தை. ஏன் சத்தமா சொல்லுமா, எங்க வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? நாங்கள் இந்த தேசத்தில் பெறுகிறவர்கள் ஐயா. ஆமா. ஆமா. எங்க வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஆமா. என்ன எங்க அப்பா சொல்றாரு, ஆசிமாத மறுபடியும் ஏமா அதெல்லாமா இடுக்கணிலும் நியாயத்திற்கு இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை, அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்யா? ஆமா. இவனா இந்த வம்சமா, இந்த கூட்டமா, யாரால் சொல்ல முடியும்? இவனுக்கு காய்ந்த மேன்மை, இந்த கழுதை காய்ந்த மேன்மை. அன்பார்ந்த தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கு பிரியமா இருந்து கொண்டு, ஆண்டவருக்கு பிரியமா இருந்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்வான், அது நடக்கும். அது நடக்கும். உன் தொழிலை பார்த்து ஒவ்வொரு நாள் சொல்லணும். உள்ள போனே சொல்லணும். உள்ள போன தொழிலை தொடனே மிஸ்ல ஸ்டார்ட் பண்ணாத, மடங்கால் படியடு.
பிரைஸ் தி லார்ட். நிறைய பேருக்கு இந்த அவுத்து விட்ட காட்டு கழுதை போல இருக்கிற இன்னும். இந்த பிகேடி கம்பெனி இருக்குது ஒன்று, அவன் பேர் தம்பி புஷ்பராஜ் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால கேட்டேன், எப்போ போனாலும் பாஸ்டர் ஒரே நஷ்டம் வருது பாஸ்டர், நஷ்டம் வருது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் பேசலாம் கேட்டிருந்தேன். மாதம் 7,50,000 சம்பளம் போட வேண்டியிருக்கு பாஸ்டர். சரி சொல்லுப்பா. என்ன வட்டி மட்டுமே பேங்க் 19 லட்சம் ரூபா கட்டுதான் பாஸ்டர். கணக்கு போட்டேன் 26 லட்சம். அதுக்கு மேல என்ன வட்டி 19 லட்சம், லோன்லாம் சேர்த்துலாம் மாசம் குறைஞ்சபட்சத்தில் ஒரு 35 லட்சம் ரூபா இந்த கம்பெனில இருந்து நாங்கள் வழியை கட்டிக்கிட்டு இருக்கோம் பாஸ்டர். கடத்துக்கு மேல தான் கடன் வருது பாஸ்டர். நீ நல்ல விசுவாசி தானே? ஆமா. ஏன் வருதுன்னு தெரியல பாஸ்டர். வேலை இருந்தா வேலைக்காரன் இருக்க மாட்டாங்க. ஆமா, வருமானம் அதிகரிச்சா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது மிஷின்ல. நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்டுக்க. ஆமா, நேர கம்பெனியில் வந்தோடனே மேனேஜரை பாராத, சூப்பர்வைசரை பாராத, வேலைக்காரனை பாராத, உன் பேக்கோடு உன் ஆஃபீஸுக்குள்ளே போ. அப்படியே முழங்கால் படியிடு. ரொம்ப ஒரு 15 நிமிஷம் ஆண்டு நன்றி செலுத்து. வேலைக்காரங்களை, தொழிலை, ஒன்றை, உன் கம்பெனியை அப்பாவுடைய கையில் கொடுத்துப்பா. செய்தியான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், கம்பெனி அப்படிதான் இப்போ 35 லட்சத்தில் இதுன்னு சொல்லிட்டு இருக்கா, நாளைக்கு 70 லட்சமாக மாறி போயிடும். இன்னையில இருந்து இன்றைக்கு நான் கூட்டம் முடிச்சு நான் போகிறேன். நாளையிலேருந்து வந்து அதை செய்யணும் அவனுக்கு கட்டளை கொடுத்தேன். எவ்வளோ பெரிய தொழிலதிபர் தான் ஆண்டருக்கு நான் சரண்டர் ஆகணும்னு சொன்னேன். அவன் சொன்ன சரி பாஸ்டர். என்ன மறுவாரம் போனேன், முழங்கால் படிக்கிட்டே ஆடினேன். இப்போ யாரையும் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், நேர வாரம் பாஸ்டர் முழங்கால் படி எடுக்கிறேன். இப்போ நஷ்டம் இல்லை, சரி சமமாக போய்கிட்டு இருக்குது. ஆமே ஆமே. கர்த்தருடைய முகத்தை பார், அவர் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவா. என் அன்பு தேவச்சனமே, யாரா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் தான், கர்த்தருக்கு சரண்டர் ஆவாண்டா, அவர் உன்னை எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி காமிப்பார். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றிய? கம்பெனில போன எத்தனை பேர் ஜெபம் பண்றிய? போய் இப்படி நின்னுட்டு கண்ணை வாயை திறக்க மாட்டவன், நான் வந்துட்டேன் கம்பெனி நடத்தும், இதையும் சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு ஒரு ஒரு புட்டாவாக தூக்கி அதை போட்டுட்டு முழங்கால போட்டுறணும். சுரேஷ் பிரதர் ப்ரேயர் பண்றேன். மனம் உடஞ்சாலும் இந்த சாப்பிட்டு நல்லா ஒழுங்கா சாப்பிடணும். இப்படிலாம் உடம்பு இருக்கு, அடுத்தட்டு வரும், கொஞ்சம் பாடியா இருக்கணும். சாப்பாடே கிடையாது, ஒழுங்கா சாப்பிட மாட்டாரம்மா. கொண்டு போற சாப்பாடு எங்கே திருப்பி வருதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கரெக்ட். ஏன்னா ஒரே வேலை செக்கு மாடு இழுத்த மாதிரி தானே. இந்த வேலை செய்யாதுங்கப்பா பிரதர். கரெக்டாக டைமில் சாப்பிடுங்க. காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா 8:45 போங்க. 20 நிமிஷம் ஆண்டவர் டைம் விடுங்க. உங்களுக்கு நல்ல ஆஃபீஸ் இருக்குல்ல, தனியாக அங்கே மேடம் தனி ஒரு ஆஃபீஸ் இருக்கு, உங்களுக்கு தனி ஆஃபீஸ் இருக்கு. நேரம் முழங்கால் படி எடுங்க, சோம் பண்ணி பாருங்க, தேவன் வானத்தின் பலகணிகளை தரப்பா. என்ன பிரதர் செல்வராஜ், அப்படிதானே? எங்களுக்கு ஆஃபீஸில் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எவன் பார்த்தான பார்க்காம போனானே, செல்வராஜ் சும்மா இருப்பா, நான் சோம் பண்ண போறேன், நீ முழங்கால் போட்டுறணும். என்ன நீங்களாம் தொழில் பண்ணாதான் உங்க முகத்தை பார்க்குறேன், அப்படித்தானே? அவங்களாவது கம்பெனியில் வர, எனக்கு கம்பெனிலேயே வா. ஆமா, முழங்கால் போட்டா கம்பெனி வரும். ரைசலா என்ன எவனே சார் ஐயா உண்டுமா? தானே கிடையாது. பாஸ்டருக்கு வேலை சொல்ற வேலை, நாங்கள் கேட்குற வேலை இல்லை மகனே, இல்லை. உன் கையின் பிரயாசம் அந்நியன் புசித்து கொண்டு இருக்கிறான். ஆமா, தீர்மானம் பண்ண இந்த மார்ச் மாதம் நான் போனோடனே கம்பெனி மிஷினை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். முதல்ல ஆண்டவருக்கு மரியாதை, தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடுவைகளெல்லாம் உனக்கு கூட கதவை பூட்டு 15 நிமிஷம் ஆண்டவர் கொடு, அழுது பாரு, ஆண்டவரே என் தொழில் ஏன் இப்படி இருக்கிறது. கர்த்தர் ஒரு உயர்வை கொண்டு வருவா, ஒரு உயர்வை கொண்டு வருவா. அவர் சொன்னதை செய்யும் அளவன் கைவிடவே. ஏன்னா ஏறக்குறைய 2 வருஷம் ஆயிற்று. யவனேஸ்வரை குறித்து ஒரு தரிசனம் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன்.
ஒரு பெரிய பங்கு நடக்கிறது. அது எபனேசர் வீட்டில் தான் நிறைய வருமானம் வந்து குமிது. ஆனா அங்க ஒரு வயசான ஆள் ஒரு வெண்வஸ்திரம் தரித்து என்னை கூட்டிட்டு வராரு. அப்ப 2 பேரும் உள்ள போறோம். அவர் சொல்றாரு, நான் உள்ள வரலங்காரு. ஆமே, ஏன்னு கேட்க, என் சத்தத்துக்கு அவனை செவி கொடுக்க சொல். ஆமே, பல வருஷம் ஆயிட்டு உண்மையை உள்ளதுன்னு சொல்றேன். ஏன் காரணம் என்ன? தேவன் உன்னை நேசிக்கிறார். ஆமே, ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை ஏன் எடுக்க முடியாம இருக்கிறாய்? இன்னும் தேவனுக்கு முதலிடம் கொடு, தேவனுக்கு முதலிடம் கொடு. பிரைஸ் தி லார்ட். என்ன இஸ்ரானாஜி பப்பிங்களே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். என்ன அந்தோணி, என்ன ஸ்டீவன், போன உடனே யாரும் எதிர்பார்க்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறது. உள்ள போல நேரம் ஒரு ஆபீஸுக்குள்ள பேர் வேண்டியதான மேல சோமன்யா கிடையாது. என்ன ஸ்டீவன் கிடையாது மாமா, வீட்டில் ஜோம் பண்ணிட்டு போறதோட முடிஞ்சு. பிரைஸ் தி லார்ட். நீ நன்றா இருந்தா எனக்கு சந்தோஷம். ஆமா, நீ 10 லட்சம் ரூபா வருமானம் வந்துனா 1 லட்சம் யார் கொடுப்பா? யார் கொடுப்பா? உங்கள்கிட்ட யார் கொடுப்பியப்பா? ஏசப்பா கொடுப்பிய. என்ன ஸ்டீவன்? ஆமா ஆமா ஆமா. உன் வருமானத்தில் தேவனை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாதா? வானத்தின் பலகணிகளை திறக்கிறவன் அவர். உனக்காக எல்லா பாடுகளையும் பட்டு விட்டார். உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக சுமந்தார், உனக்காக வேதனைப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். எப்போதும் ஒரு டார்கெட் வச்சுடுங்க. உள்ள போன ஜெபம் பண்ணுங்க. நான் பெரிய இந்த தேசத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரா இருப்பேன். என் வருமானத்தில் ஊழியங்களை கட்டுவேன். என் ஊழியத்தை, என்னுடைய வருமானத்தில் சபையை கட்டுவேன். என் வருமானத்தில் ஆண்டவருக்கு அள்ளி கொடுப்பேன். பல வாகனத்தில் தேவனுடைய சபையை நான் கட்டுவேன். பல மிஷனரி பணித்தங்களை கட்டுவேன். இந்த எண்ணம் உனக்குள்ள உருவாக்கப்படட்டும் முதல்ல. ஆமா, சிலருக்கு வருமானம் வந்துடும். 1 லட்சம் வருமானம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அந்த மாதம் 1 லட்சம் வருமானம் எல்லாம் போக வரைக்கும் எடுத்தாச்சு. ஆனால் நம்ம என்ன சொல்ல தெரியுமா? என்ன சரியாவலையே. 1 லட்சத்தில் உண்மையாயிரு. 1 லட்சத்தில் 10,000 கொடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் சிலவங்களுக்கு. ஹலோ, ஓப்பனா பேசுறேன். 10,000 கொடுக்க எப்படி இருக்கும்? நான் சொல்ல 1 லட்சத்தில் 30,000 கொடுக்கணும். தெரியுமா? 10ல் 1 நியாயபிரமாணம். கிருபையின் காலத்தில் ஆமா சொல்ல மாட்டேங்களே. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்னடா நல்லா பரிசம் பண்ணிட்டு தான் திடீர்னு தசமாத்துல போய் கேட்கலாம். ஆமா, ரூட் வண்டி எப்படி போகுது அப்படிதான் ஐயா போக முடியும். ஆமா, ஆண்டவர் எப்படி கொண்டு வர அப்படிதான் போக முடியும். தேவனுக்கு கொடுக்கிறதுல கரெக்டா இருந்தா கர்த்தர் உன்னை கீழாக்காதபடி மேலாக்குவார், உன்னை வாளாக்காதபடி தலையாக்குவார். ஆமே, ஹல்லேலூயா. உனக்கு 2 லட்சம் ரூபாய் வருமானம், ரைட்? அதுல 12 பேரும் பிரைஸ் தி லார்ட். அதுல இன்சூரன்ஸ் போயிரும், எல்லாம் போயிரும். பெய் உனக்கு எவ்வளவு இருந்துமா? 1.5 லட்சம் வருது. அந்த 1.5 லட்சம் தான் நீ தசமம் கொடுக்குறா. கொடுக்காத. அந்த தசமம் ஆண்டவருக்கு தேவையில்லை. உண்மையா கூட 2 லட்சம் ஆறாருனா இவன் லோனே அப்படியே கட்டிக்கிடுவாவ. லோனே வெட்டிட்டு போயிருவான். அதுலயும் வெட்டிடுவாங்க. யார்கிட்ட வெட்டுதாவ? ஆண்டவருக்கு கட்டுறாங்க. செய்யாதன்னு சொல்றேன். தேவனுடைய காரியம் சாதாரணமான காரியம் அல்ல. நான் உன் முகத்தை தான் பார்ப்பேன், உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவன். வரமாட்டாங்க இல்லையா? உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த மாசம் ரொம்ப டைட்டு, கஷ்டம் சொல்லாத. கர்த்தர் உயர்த்த போகிறா. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறிய? எத்தனை பேர் விரும்புறிய? ஆமென். பிரைஸ் தி லார்ட். வெளியே கேட்கறதெல்லாம் விட்டாச்சு. முன்னால வெளியெல்லாம் போன அடிச்சா பேசினா அப்படி கூட்டம் வச்சிருக்கேன் பிரதர், உதவிச்சுன்னு சொல்ல மாட்டேன். கூட்டம் வச்சிருக்கேன், ஜெபம் பண்ணிடுமே, காணிக்க வந்துடும். ஆனா 2015ஓட முடிச்சாச்சு. வெளியே கேட்கிற பாயிண்டே போயிட்டு யாருக்கு வேணா கொண்டு கொடுக்கான், இல்லைன்னா கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம என்னதான், நம்ம ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என்னாலும் தரித்திரம் 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 ஓயாதையா சொல்லு. தரித்திரத்தை போவடியடி சொல்லு. தரித்திரத்தை பார்த்து உள்ள தரித்திரத்தை வைக்காத. சாபாது உன் குடும்பத்துக்கு.
ஆண்டோட சொல்லி ஜோமன் உள்ள வராத வழியை போட சொல்லு. பிரைஸலா. அப்படி ஜோமன் ஆரம்பிச்சாலும் சொல்லுங்க, புதிய புதிய ஆர்டர்கள் வரும், புது புது வாசல் வரும், புது புது வழி வரும். ஆர்டரை பார்த்தா உன்னால செய்ய முடியாது. நீ மாசம் 50,000 சம்பாத்தியம் பண்ணுவேன், லட்சத்துக்கு மேல போயிருவா. பிரைஸலா. உனக்கு சும்மா இருக்க ஒரே ஆனந்தம். ஆண்டவர் கூட்டமா என்ன பாஸ்டர் என்ன கூட்டம் வச்சிருக்க? ஒரு பெரிய குர்சோடு வச்சிருக்க. எத்தனை லட்சம் செலவு? 10 லட்சம் ரூபாய். நான் தாரேன் பாஸ்டர். நான் சத்தம் கேட்டா ஒருத்தர் சொல்ல மாட்டேன், அலோன்ஸே பண்ண மாட்டேன், சத்தான பிறந்துக்கிடுவேன். ஏன்னா ஒருத்தர் 10 லட்சம் தரேன்ட்டார், 10 லட்சம் கூட செலவுக்கு ஆயிட்டேன். இனி அலோன்ஸ் முடியாது, ஏன் கேட்கணும்? 10 லட்சம் ஒருத்தன் கொடுத்துட்டோம்னா கூட்டத்தை ஜமா நடத்திட்டு வரலாமே. பிரைஸலா. ஆமே ஆமே. வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. நீங்க இன்னும் வாசித்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுது, ஆட்டுக்குட்டி ரத்தத்திலையும் சாட்சியின் வசனத்திலும் செய்தார்கள். ஆமே. நமக்கு திருவிருந்த ஆராதனை. நான் முடிக்க போறேன், எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிச்சிருந்தேன். அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவங்கள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து. என்ன ரத்தத்தில் தோய்த்து வளர்த்தவர்கள்? உங்க வஸ்திரம் யார் ரத்தத்தால் தோய்க்கப்பட்டிருக்குது? உங்க இருதயம் யார் ரத்தத்தால் தோய்க்கப்பட்டிருக்குது? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நீங்கள் துவைக்கப்பட்டிருக்கீர்கள். உங்க வஸ்திரம் எப்படி இருக்குது? இப்போ வெண்மையாய் மாறிட்டு. ஒருவேளை ஏதாவது ரத்த கரை இருந்தாலும், ஒருவேளை ஏதாவது பாவக்கரை இருந்தாலும், ஆட்டுக்குட்டி ரத்தம் உன்னை கழுவி சுத்தப்படுத்து. கைதட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தட்டுங்க கைய, தட்டுங்க தட்டுங்க, இயேசுவுக்கு கை தட்டுங்க. எல்லாரும் எழும்புவோம். பிரைஸ் அல்லாஹ்.